இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டது பாஜக. பிரதமர் மோடி மீண்டும் வாரணாசி தொகுதியில் போட்டி. பிரதமர் மோடி நாளை சென்னை வருகை. நாளை நடைபெறும் பாரதிய ஜனதா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பு. மயிலாடுதுறையில் 114.48 கோடி ரூபாயில் புதிய கலெக்டர் அலுவலகம் திறந்து வைக்க இன்று ரயிலில் பயணம் மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தஞ்சாவூர் மாவட்டத்தில் புதிய திருவோணம் வருவாய் வட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. இன்று முதல் 4 நாட்கள் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை. தமிழகம் முழுவதும் இன்று 43,051 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் தமிழக அரசு அறிவிப்பு. சென்னையில் 4வது வாரமாக புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து. தாம்பரம் கடற்கரை இடையே கூடுதலாக 150 மாநகர பேருந்துகள் இயக்கம். தமிழகம் முழுவதும் மாணவ மாணவிகளுக்கு நாளை +1 பொதுத் தேர்வு தொடக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி இடையேயான சந்திப்பு. அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக ஆலோசனை என தகவல். ஜப்பானில் உள்ள ஹாராவில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி மீண்டும் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுகிறார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் 195 தொகுதிகளுக்கான முதல்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. இதில் 16 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசம் என மொத்தம் 18 இடங்களில் பல்வேறு தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. பிரதமர் மோடி மீண்டும் வாரணாசி தொகுதியிலும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் காந்திநகர் தொகுதியிலும், மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் லக்னோ தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள். மேலும் மாநில வாரியாக உத்தரப்பிரதேசத்தில் 51 தொகுதிகள், மேற்கு வங்காளத்தில் 20, மத்திய பிரதேசத்தில் 24, குஜராத்தில் 15, கேரளாவில் 12, தெலுங்கானாவில் 9, அசாமில் 11 தொகுதிகள் என மொத்தம் 195 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் தமிழக பாஜக தொகுதிகள் இடம்பெறாத நிலையில் 34 மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். மேலும் பெண் வேட்பாளர்கள் 28 பேரும், இளம் வேட்பாளர்கள் 47 பேரும் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். சென்னை நந்தனத்தில் நாளை நடைபெறும் பாரதிய ஜனதா பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி நாளை பகல் 1:15 மணிக்கு மராட்டியத்தில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு சென்னைக்கு மதியம் 2:45 மணிக்கு வருகிறார். பின்னர் விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு கல்பாக்கம் ஹெலிகாப்டர் தளத்திற்கு வருகிறார். பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக சென்று மதியம் 3:30 முதல் மாலை 4:15 வரை கல்பாக்கம் அணு உலை ரியாக்டர் மேம்பாட்டு திட்டத்தை பார்வையிடுகிறார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் கல்பாக்கம் ஹெலிபேட் சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மாலை 5 மணிக்கு மீண்டும் சென்னை விமான நிலைய ஹெலிகாப்டர் தளத்துக்கு வருகிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக நந்தனம் பொதுக்கூட்ட திடலுக்கு மாலை 5:10 மணிக்கு வருகிறார். மாலை 6:15 மணி வரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி மாலை 6:20 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு சென்னையிலிருந்து தெலுங்கானா நோக்கி விமானத்தில் அவர் புறப்பட்டு செல்கிறார். மயிலாடுதுறையில் கட்டப்பட்டுள்ள புதிய கலெக்டர் அலுவலகத்தை திறந்து வைக்க சென்னையில் இருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ரயிலில் பயணம் மேற்கொள்கிறார். மயிலாடுதுறை மாவட்ட கலெக்டர் அலுவலக புதிய கட்டிடம் மன்னம்பந்தல் ஊராட்சி மூங்கில் தோட்டம் பால்பண்ணை பகுதியில் 114,48 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது. இந்த அலுவலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார். இதற்காக இன்று சென்னை எழும்பூரில் இருந்து செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்படும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சீர்காழி ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து கார் மூலம் திருவெண்காட்டில் உள்ள தனது மாமனார் வீட்டிற்கு சென்று அங்கேயே இன்று இரவு தங்குகிறார். நாளை அங்கிருந்து கார் மூலமாக மயிலாடுதுறை சென்று கலெக்டர் அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய திருவோணம் வருவாய் வட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் சீரிய வழிகாட்டுதலின்படி 2022-2023 ஆண்டிற்கான மானிய கோரிக்கையின் போது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை ஆகிய வட்டங்களை சீரமைத்து புதிய திருவோணம் வருவாய் வட்டம் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார்.
திருவோணம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு சான்றுகள் மற்றும் வருவாய்த்துறையின் பிற சேவைகளை பெற 34 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரத்தநாடு வட்ட தலைமையிடத்திலிருந்து மிகுந்த சிரமத்துடன் வந்து செல்ல வேண்டியுள்ளது. இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை ஆகிய 2 வருவாய் வட்டங்களை சீரமைத்து காவாளப்பட்டி, சில்லத்தூர் உள்ளிட்ட 4 குறு வட்டங்களையும் 45 வருவாய் கிராமங்களையும் உள்ளடக்கி திருவோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய திருவோணம் வருவாய் வட்டத்தினை உருவாக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இன்று முதல் 4 நாட்கள் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அண்மையில் செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இன்று முதல் 4 நாட்கள் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதன்படி இன்று செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளை சந்தித்து செல்வ பெருந்தகை ஆலோசனை நடத்த உள்ளார். தொடர்ந்து நாளை தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்துகிறார். தொடர்ந்து கன்னியாகுமரியில் நடைபெறும் உலக மகளிர் தின மாநாட்டில் கலந்து கொள்ளும் செல்வ பெருந்தகை செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். தமிழகம் முழுவதும் இன்று 43,051 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறும் என்றும் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படும் என தெரிவித்துள்ளது. இதில் அரசு ஆரம்ப சுகாதார மையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி, சத்துணவு மையங்கள், பள்ளிகள் உள்ளிட்ட இடங்கள் என மொத்தம் 43,051 மையங்களில் நடைபெறும் என தெரிவித்துள்ளது. இம்மையங்களில் 57.84 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அனைத்து ஏற்பாடுகளும் விரிவாக செய்யப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 4வது வாரமாக புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதால் தாம்பரம் கடற்கரை இடையே கூடுதலாக 150 மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகிறது. சென்னை கோடம்பாக்கம், தாம்பரம் இடையே பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று சென்னை கடற்கரையில் இருந்து காலை 10:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை தாம்பரம் செல்லும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் தாம்பரத்தில் இருந்து காலை 10:05 மணி முதல் மாலை 4:30 மணி வரை சென்னை கடற்கரை செல்லும் மின்சார ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ரயில் சேவை ரத்து காரணமாக தாம்பரம், சென்னை கடற்கரை இடையே கூடுதலாக 150 மாநகர பேருந்துகள் இயக்கப்படுவதாக மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் நாளை மாணவ மாணவிகளுக்கு +1 பொதுத் தேர்வு தொடங்க உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் நாளை 3,302 தேர்வு மையங்களில் +1 பொதுத் தேர்வை மாணவ மாணவிகள் எழுத உள்ளனர். தேர்வில் முறைகேடுகளை தடுக்க 3,200 பறக்கும் படைகளும், தேர்வு பணிகளில் 46,700 தேர்வறை கண்காணிப்பாளர்களும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். +1 தேர்வின் முதல் நாளில் தமிழ் உள்ளிட்ட மொழி பாடங்களுக்கான தேர்வு நடைபெற உள்ளது. இந்த தேர்வு காலை 10 மணி முதல் பிற்பகல் 1:15 மணி வரை நடக்க உள்ளது. நாளை தொடங்கும் +1 தேர்வு வருகின்ற 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் மீனவர்களுக்கான இடஒதுக்கீட்டை 2%இலிருந்து 10%ஆக உயர்த்த கோரி மீனவர்கள் சட்டசபையை நோக்கி பேரணியாக சென்றனர். புதுச்சேரியில் மீனவர்களுக்கான EBC இடஒதுக்கீட்டை 2%இலிருந்து 10%ஆக உயர்த்த கோரி மீனவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் 3ஆம் கட்டமாக மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் மற்றும் மீனவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று புதுச்சேரி சட்டசபை நோக்கி பேரணியாக சென்றனர். அப்போது தடுப்பு கட்டைகளை அமைத்து காவல்துறையினர் அனைவரையும் தடுத்தனர். இறுதியில் முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே சட்டசபைக்கு சென்று முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். மனுவை பெற்ற முதலமைச்சர் ரங்கசாமி இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனையடுத்து மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். எங்க ஏழ்மையான ஜனத்துக்கு எதுவும் சேரல ஐயா. எங்க வம்பாக்கீரப்பாளையம் உள்ள எவ்வளோ ஊடு நாசமாக்கிடுச்சு புயல். எல்லா ஊருக்கும் வீடு கட்டிலாம் கொடுத்தாங்க. வீடு கட்டி இடம் பார்த்து வீடு கட்டி கொடுத்தாங்க. எங்களுக்கு அது கிடையாது. இன்னும் அதே இடத்துல நாங்கள் வைத்திலிங்கருக்குள்ள அந்த மோட்டில் போய் கட்டிங்கன்னாரு. கடலோரத்தில் போய் கட்டிக்கணும். அப்பயும் ஒரு புயல் வந்தது. எல்லாம் உள்ள ஓடி அந்த ஒண்டி மேலே ஒண்டி ஏறிக்கினாங்க. இப்போ எங்களுக்கு எங்கள் ஜனமே வாடகை வீட்டில் இருக்குது. மீனவரே அர்ஜுன தெருவில் வாடகை வீட்டில் இருக்குது. அந்த மாதிரி நிலைமை எங்களுக்கு இருக்குது. புதுச்சேரியில் உலக செவித்திறன் நாளையொட்டி மனநிலையை மாற்றுவோம், செவித்திறனை அனைவருக்கும் நிச்சயமாக்குவோம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அரசு சுகாதாரத்துறை சார்பில் உலக செவித்திறன் நாளையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.
பேரணியை இந்திய மருத்துவ சங்கத்தின் புதுச்சேரி பிரிவின் தலைவர் சுதாகர், இஎஸ்ஐ மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் சீனிவாசன் மற்றும் உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி ரவி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பேரணியில் முதுநிலை மருத்துவர்கள், மருத்துவ ஊழியர்கள் மற்றும் செவிலியர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மனநிலையை மாற்றுவோம், செவித்திறனை அனைவருக்கும் நிச்சயம் வழங்குவோம் என்று வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தியவாறு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். உத்தரப்பிரதேசத்தில் 17 வயது பட்டியலின மாணவனை சுட்டுக் கொன்ற சம்பவத்தை கண்டித்து ஸ்ரீபெரும்புதூரில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேசத்தில் 17 வயது பட்டியல் இன மாணவனை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற சம்பவத்தை கண்டித்தும் தமிழக மீனவர்களை இலங்கை அரசு தண்டிக்கப்படுவதை கண்டுகொள்ளாத மத்தியில் ஆளும் பாஜக அரசை கண்டித்தும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் பேருந்து நிலைய முன்பாக காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் SC/ST பிரிவு மாவட்ட தலைவர் தங்கராஜ், SC/ST துறை வட்டார தலைவர் புண்ணியநாதன், மாவட்ட துணைத் தலைவர் சுரேஷ், புஷ்பராஜ், SC/ST பிரிவு வட்டார தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். பெரியகுளம் பகுதிகளில் புதிய விளையாட்டு மைதானம் மற்றும் புதிய பயணிகள் நிழற்குடை அமைப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட 13வது வார்டு பகுதியில் உள்ள கொய்யாத்தோப்பு பகுதியில் விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையை ஏற்று பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 89,50,000 நிதி ஒதுக்கப்பட்டு விளையாட்டு மைதானம் அமைப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெரியகுளம் மூன்றாந்தல் பகுதியில் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 2,50,000 நிதி ஒதுக்கப்பட்டு பயணிகள் நிழற்கூடை அமைப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. அரசின் திட்டப் பணிகளை மேற்கொள்ள வந்த சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமாரிடம் மனு அளித்த மாற்றுத்திறனாளியின் கோரிக்கையை ஏற்று மாற்றுத்திறனாளிகளுக்கான இருசக்கர வாகனம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் பெரியகுளம் நகர்மன்ற தலைவர் சுமிதா சிவகுமார், நகர்மன்ற உறுப்பினர்கள் சுதா நாகலிங்கம், மதன், முகமது அலி, திமுக நகர செயலாளர் முகமது இலியாஸ் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவெண்ணெய்நல்லூர் அருகே நடைபெற்ற நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே எடையார் கிராமத்தில் தூய்மை மற்றும் பசுமை இந்தியா திட்டத்தின் கீழ் 7 நாட்கள் நடைபெறும் நாட்டு நலப்பணித்திட்ட சிறப்பு முகாமை விழுப்புரம் மாவட்டம் ஆட்சியர் பழனி தொடங்கி வைத்தார். முகாமில் திருவெண்ணெய்நல்லூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் தூய்மைப்படுத்தும் பணியில் பங்கேற்றனர். இதில் கல்லூரி முதல்வர் இந்திரா, வட்டாட்சியர் ராஜ்குமார், நாட்டு நல பணித்திட்ட அலுவலர் வெங்கடேசன், ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தரமூர்த்தி, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பவானி மகாலிங்கம், ஒன்றிய கவுன்சிலர் மஞ்சுளா வீரன் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் முக்குன்றம், காயிதே, மில்லத் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு மாவட்ட பிரதிநிதி சதாசிவம் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய செயலாளர் கல்லூர் ரவி கலந்து கொண்டு திமுக கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் பிரியாணி வழங்கினார். மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களையும் ஏழை எளியோர்களுக்கு வேட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் முக்குன்றம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜேந்திரன், அவைத் தலைவர் முரளி, செங்குன்றம் பஞ்சாயத்து தலைவர் குமரன் உள்ளிட்ட ஒன்றிய திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பவானியில் செயல்படும் தனியார் மழலையர் பள்ளியில் குழந்தைகளை ஊக்கப்படுத்தும் விதமாக பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள ராணா நகர் பகுதியில் செயல்படும் தனியார் மழலையர் பள்ளியில் UKG முடித்து 1ஆம் வகுப்பிற்கு செல்லும் குழந்தைகளை ஊக்கப்படுத்தும் விதமாக பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் பள்ளி குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் சிறுவர் சிறுமியர்கள் குழுக்களாக இணைந்து நடனமாடினர். அப்போது குழந்தைகளை ஊக்கப்படுத்தும் விதமாக மேடையின் கீழே நின்றிருந்த ஆசிரியை குழந்தைகளைப் போலவே கையில் கர்ச்சிப்பை பிடித்துக்கொண்டு நடனமாடி குழந்தைகளை ஊக்கப்படுத்தியது பெற்றோர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதேபோன்று மேடையில் பெற்றோர்களுடன் குழந்தைகள் இணைந்து நடனமாடியது சக பெற்றோர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த பட்டமளிப்பு விழாவில் பள்ளி தாளாளர் திவ்யா உள்பட ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் என பலர் கலந்து கொண்டனர்.
மன்னார்குடி அருகே முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மரக்கன்றுகள் மற்றும் சில்வர் பாட்டில் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி துளசேந்திரபுரம், பைங்காநாடு, கண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கிடையே பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக மீண்டும் மஞ்சப்பை பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையடுத்து 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு சில்வர் குடிநீர் பாட்டில், மஞ்சப்பை, மரக்கன்றுகள் மற்றும் மாணவிகள் பெற்றோர்களுக்கு மண்பானை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் மஞ்சப்பை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பேரணியாக சென்று பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்ய வேண்டும், மீண்டும் மஞ்சப்பை மற்றும் துணி பைகளை பயன்படுத்த வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திமுக மாவட்ட பிரதிநிதி சுதாகர் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் செய்திருந்தனர். குடியாத்தம் 1வது வார்டில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி தர்காவில் சிறப்பு துவா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் 1வது வார்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி ஆலத்தூர், தாதாமியான் வீதி, ஆரணி, நன்னுமியான் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் வாஜித் பாஷா தலைமையில் திமுகவினர் பங்கேற்று திமுக கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதையடுத்து நகர சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஆரிப் தலைமையில் சித்தூர் கேட் பகுதியில் உள்ள மிக பழமை வாய்ந்த சாப்தர் பாபா தர்காவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நோய் நொடியின்றி வாழவும் மக்கள் பணியில் தொடர்ந்து பணியாற்றிட வேண்டியும் சிறப்பு துவா நடைபெற்றது. இதில் நகரமன்ற உறுப்பினர் முஷிரா இர்பான், வட்ட செயலாளர் பைரோஸ், வட்ட பிரதிநிதி அஜீஸ், முன்னாள் செயலாளர்கள் அன்வர் பாஷா, சுல்தான், முன்னா உள்ளிட்ட திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். மாமல்லபுரம் கடலில் குளித்துக் கொண்டிருந்த கல்லூரி மாணவர்கள் அலையில் இழுத்துச் செல்லப்பட்டதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 4 பேரை கடலோர காவல் படையினர் தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்திற்கு ஆந்திர மாநிலத்திலிருந்து சுற்றுலா வந்த ஆந்திர அரசு கல்லூரி மாணவர்கள் 30 பேர் கடலில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக 10 பேர் அலையில் இழுத்து செல்லப்பட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த மாமல்லபுரம் காவல்துறையினர், கடலோர காவல் படையினர் மீனவர்களின் உதவியுடன் 6 பேரை பத்திரமாக மீட்டனர். துரதிருஷ்டவசமாக விஜய் என்ற 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவன் உயிரிழந்தார். மேலும் மாயமான 4 மாணவர்களை தேடும் பணியில் மீனவர்கள், கடலோர காவல் படையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். விருதாச்சலத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்தநாளையொட்டி பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் நகர திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 71வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நகர திமுக செயலாளர் தண்டபாணி தலைமையில் நடைபெற்ற விழாவில் நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் முன்னிலை வகித்தார். விழாவில் கடைவீதி, பாலக்கரை, ஸ்டேட் பேங்க் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக கொடியேற்றி வைத்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து திமுகவினர் மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை கொண்டாடினர். விழாவில் மாவட்ட, நகர திமுக நிர்வாகிகள், நகரமன்ற உறுப்பினர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாபநாசம் சக்கராப்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சக்கராப்பள்ளி பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முகமது நஜீப் அக்பர், நூர் முகமது, மில்டன் ராஜ் தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து கலை திருவிழா, சிலம்பம், திறன் ஆய்வு தேர்வு உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் ஓவியர் செல்வம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் படத்தையும் அவரின் திட்டங்களையும் பேருந்தின் இருக்கையில் ஓவியமாக வரைந்து முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சிவனார் தாங்கல் கிராமத்தில் செயல்படும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மணலூர்பேட்டையை சேர்ந்த செல்வம் என்பவர் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக மகளிர் இலவச பேருந்து பயண சீட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் படத்தையும் அவரின் திட்டங்களையும் ஓவியமாக வரைந்தார். ஓவிய செல்வத்திற்கு சக பயணிகள் பாராட்டு தெரிவித்தனர். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில்
தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கீழையூர் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் தாமஸ் ஆல்வா எடிசன் தலைமையிலும், வேளாங்கண்ணி பேரூர் திமுக செயலாளர் மரிய சார்லஸ் முன்னிலையிலும் நடைபெற்ற விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு மரக்கன்றுகள், இனிப்புகள் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பிரார்த்தனையில் மும்மதத்தினரும் இணைந்து வழிபட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற தலைவர் டயானா ஷர்மிளா, பொதுக்குழு உறுப்பினர் சார்லஸ் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். தேனியில் OHD ஆபரேட்டர்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் துப்புரவு, தூய்மை காவலர்கள் மற்றும் OHD ஆபரேட்டர்கள் என 280க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து பணியாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் முன்கள பணியாளர்களுக்கு நிலுவையாக உள்ள ஊதியத்தை வழங்கிட வேண்டும், தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் துப்புரவு பணியாளர்களுக்கு ஊதிய நிர்ணயம் செய்ய வேண்டும், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் மற்றும் OHD ஆபரேட்டர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மேலும் திமுக பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகள் ஊதியம் வழங்குவதில் அலட்சியம் காட்டுவதாக துப்புரவு பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். தங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் துப்புரவு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடலூரில் அளவிற்கு அதிகமாக ஜல்லி ஏற்றி வந்த லாரி தடுப்பு கட்டையில் மோதி கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். வடலூர் பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் சங்கர் என்பவர் நள்ளிரவில் சென்னையிலிருந்து ஜல்லியை ஏற்றுக்கொண்டு வடலூருக்கு சென்றார். அண்ணா பாலம் அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி அங்கிருந்த தடுப்பு கட்டையில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கடலூர் புதுநகர் காவல்துறையினர் விபத்தில் காயமடைந்த ஓட்டுநர் சங்கரை மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் அளவிற்கு அதிகமாக ஜல்லி லோடு ஏற்றிக்கொண்டு வந்ததே விபத்திற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. அம்பத்தூரில் போக்குவரத்து காவல்துறை நிகழ்ச்சிக்காக வைக்கப்பட்டிருந்த பேனரில் ஆணையரின் புகைப்படத்தை மதுப்பிரியர் ஒருவர் கைகூப்பி வணங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை அம்பத்தூரில் ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களுக்கு மோர், குளிர்பானம், கண்ணாடி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆணையர் சங்கர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற நிலையில் ஆணையரின் புகைப்படத்துடன் பேனர் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சாலையில் மது அருந்திவிட்டு மேடைக்கு அருகே கடக்க முயன்ற மது பிரியர் ஒருவர் நிகழ்ச்சிக்காக வைக்கப்பட்டிருந்த பேனரில் ஆணையர் புகைப்படத்தை பார்த்து கைகூப்பி வணங்கினார். பின் அங்கிருந்து போக்குவரத்து காவலர்கள் அவரை அனுப்பி வைத்தனர். காஞ்சிபுரம் இந்தியன் வங்கி ATM மையத்தின் முன்பு பாதாள கழிவுநீர் கால்வாயில் இருந்து வெளியேறும் கழிவுநீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியின் சாலை தெருப்பகுதியில் இயங்கி வரும் சங்கரமடம் கிளையின் இந்தியன் வங்கி வாயில் முன்பாகவும் ATM மையத்தின் முன்பாகவும் கழிவுநீர் வெளியேறுவதால் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் வங்கிக்கு செல்பவர்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் கழிவுநீர் பல நாட்களாக வெளியேறி வருவதை மாநகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் குடியிருக்கும் பொதுமக்கள் தினம்தோறும் கழிவுநீரை தாண்டி வீட்டிற்குள் செல்வதாகவும், கழிவுநீரால் கொசு உற்பத்தி அதிகமாகி பல்வேறு நோய் தொற்று ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இப்பகுதியில் தேங்கி நிற்கும் கழிவுநீரை அகற்ற உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாழப்பாடி கருமந்துறை வனப்பகுதி அருகே உள்ள விவசாய நிலத்தில் காய்ந்த செடிகளில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கருமந்துறை வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள ஏரி வளவு கிராமத்தில் விவசாய நிலப்பகுதியில் காய்ந்த செடிகள் மற்றும் முட்புதர்களில் திடீரென தீ பற்றி எரிய தொடங்கியது. இந்த தீ விபத்தால் விவசாய நிலப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காணப்பட்டது. இந்நிலையில் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மரக்கிளைகளை உடைத்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் உடனடியாக வனத்துறையினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சமூக ஆர்வலர்கள் உட்பட தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனைமலை மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கிராம பகுதிகளில் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் வழங்கும் முகாம் நடைபெற்றது. பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராம பகுதிகளில் மத்திய அரசின் நலத்திட்டங்களை கொண்டு செல்லும் நோக்கத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மேற்கு மண்டல நிர்வாகிகளின் தலைமையில் நலத்திட்டம் வழங்கும் முகாம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசின் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம்,
பொன்மகள் சேமிப்பு திட்டம், முத்ரா யோஜனா வங்கிக் கடன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து வங்கிகளின் உதவியுடன் கிராம மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட்டது. முகாமில் பங்கேற்றவர்களுக்கு ஆதார் எண்ணை பயன்படுத்தி ஆவணங்களை தயார் செய்து கொடுத்தனர். நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட மேற்கு ஒன்றிய மண்டல தலைவர் வெள்ளரங்கிரி, மண்டல பொறுப்பாளர் குமார், மாநில மத்திய நலத்திட்ட பிரிவு செயலாளர் விஜயலட்சுமி, மாவட்ட மத்திய நலத்திட்ட பிரிவு செயலாளர் சாந்தி உள்பட பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை அரசு கைது நடவடிக்கையை கையாளுவது கவலையாக உள்ளது என்று சென்னை விமான நிலையத்தில் கண்டி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இலங்கை முஸ்லிம்களுக்கான காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் கண்டி நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவூப் ஹக்கீம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இலங்கை மீனவர்கள் தங்களுடைய மீன் வளங்கள் சூறையாடப்படுவதாக கூறி எல்லை தாண்டி கடலில் மீன் பிடிக்கும் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை அரசு கைது நடவடிக்கையை கையாளுவது கவலையாக உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் இது குறித்து 2 நாட்டு மீனவ சங்கங்கள் சுமூகமாக பேசி தீர்வு காண வேண்டும் எனவும் இதற்கான ஏற்பாடுகளை இலங்கை அரசு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், இறையருட் கவிமணி காவண்ணா அப்துல் கஃபூர் அவர்களுடைய பிறந்த நூற்றாண்டை சென்னையில் கோலாகலமாக ஒரு நிகழ்வு நடத்தி இருக்கிறார்கள். அந்த நிகழ்வில் பிரதம பேச்சாளராக கலந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பு வந்ததில் இங்கு வந்திருக்கிறேன். எங்களை பொறுத்தமட்டில் தனிப்பட்ட கோரிக்கைகள் வருகிற போது எங்களுடைய நீதி அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு போன்றவரோடு கதைத்து எங்களால் ஆன உதவிகளை செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். சில நேரம் நீதிமன்றங்கள் ஊடாக நடக்கிற விவகாரங்களில் சட்ட ரீதியாகத்தான் தலையிட வேண்டி வரலாம். இதன் காரணமாக அரசியல் தலையீடுகள் ஒரு குறித்தளவு தாக்கத்தை தான் செலுத்த முடியும். ஓமலூர் பாகல்பட்டி செயின்ட் ஜோசப் மகளிர் கல்லூரியில் சர்வதேச அறிவியல் தினத்தை முன்னிட்டு அறிவியல் கருத்தரங்கம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த பாகல்பட்டி செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு எதிர்காலத்திற்கான நிலையான அறிவியல் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கில் திருப்பத்தூர் மாவட்ட அரசு கலைக்கல்லூரியை சேர்ந்த இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் ஞானமூர்த்தி கலந்து கொண்டு மாணவிகளிடையே சிறப்புரையாற்றினார். அதன் பின்னர் இயற்பியல் துறையை சேர்ந்த மாணவிகள் அறிவியல் பரிசோதனையில் ஈடுபட்டு தங்களின் அறிவியல் படைப்புகளை செயல்முறை விளக்கத்துடன் செய்து காண்பித்தனர். நிகழ்ச்சியில் கல்லூரி செயலாளர் ஆண்டனி, மரிய ஜான்சி, நிர்வாகி ரீதா மேரி, கல்லூரி முதல்வர் அமீர், துணை முதல்வர் ரெஜினா, கல்லூரி பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். மும்பை மாட்டுங்கா கன்யகா பரமேஸ்வரி திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மும்பையில் பிரசித்தி பெற்ற மாட்டுங்கா கன்யகா பரமேஸ்வரி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 3 நாள் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கணபதி பூஜை, புண்ணியாசனம், பஞ்ச கவ்யம், சாதனம் உள்ளிட்ட ஹோமங்கள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தீப ஆராதனையும் லட்ச புஷ்ப அர்ச்சனையும் நடத்தப்பட்டது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டது பாஜக. பிரதமர் மோடி மீண்டும் வாரணாசி தொகுதியில் போட்டி. பிரதமர் மோடி நாளை சென்னை வருகை. நாளை நடைபெறும் பாரதிய ஜனதா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பு. மயிலாடுதுறையில் 114.48 கோடி ரூபாயில் புதிய கலெக்டர் அலுவலகம் திறந்து வைக்க இன்று ரயிலில் பயணம் மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தஞ்சாவூர் மாவட்டத்தில் புதிய திருவோணம் வருவாய் வட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இன்று முதல் 4 நாட்கள் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை. தமிழகம் முழுவதும் இன்று 43,051 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் தமிழக அரசு அறிவிப்பு. சென்னையில் 4வது வாரமாக புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து. தாம்பரம் கடற்கரை இடையே கூடுதலாக 150 மாநகர பேருந்துகள் இயக்கம். தமிழகம் முழுவதும் மாணவ மாணவிகளுக்கு நாளை +1 பொதுத் தேர்வு தொடக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி இடையேயான சந்திப்பு. அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக ஆலோசனை என தகவல். ஜப்பானில் உள்ள ஹாராவில் நிலநடுக்கம்.
ரிக்டர் அளவில் 5.1 பதிவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.